ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. ஏசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஏசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானம் இடுகிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாயிருக்கிற போது செவ்வானமும் மந்தாரமுமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய வெவ்வேறு காரியங்களை குறித்து புரிந்து கொள்ளக்கூடிய திறமை, ஞானம், விவேகம் உள்ளவராயிருந்தார். ஆகவே ஒரு உதாரணத்திற்காக இயற்கை காலத்தின் விஷயத்தை குறித்து என்ன யோசிக்கிறார்கள் என்று, இன்னும் அதை எப்படி அறிந்து கொள்கிறார்கள் என்றும் சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மனுஷன் தன்னுடைய அனுபவத்தின் ரீதியிலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறான். இன்னும் ஆராய்ந்து அறிகிற அறிவு, புத்தி, ஞானம் இதன் மேல் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறான். இயற்கை காலத்தின் அறிவினாலே எதிர்காலத்தை குறித்துள்ள தேவைகளை குறித்து திட்டமிடுகிறார்கள். எப்போது விதைக்க வேண்டும், எப்பொழுது அறுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களிலே அவர்கள் இப்பொழுது அறியாமை உள்ளவர்களாயிருக்கிறார்கள். புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் தம்மை காண்பிக்கிறார்கள். பாவத்தின் நிமித்தம் மனுஷ ஜாதியின் மேல் காணப்படுகிற பாதிப்பு தேவனால் உண்டாகும் பாவத்தின் தண்டனையை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தள்ளுகிறது. தன் அறியாமையின் நிமித்தம் தேவனை துக்கப்படுத்துகிறவனும் அவரை கோபமூட்டுகிறவனுமாய் காணப்படுகிறான். தேவ நன்மையை மனுஷர்கள் மேல் காண்பிக்கும்படியாகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். இன்னும் சிலுவையிலே மனுஷனுக்கு பதிலாக மனுஷனுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இன்னும் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் ஜீவனோடு எழும்பினார். அதனாலே யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ, தம் ஜீவியத்திலே அவரை தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய காரியம், ஆவிக்குரிய விஷயம், இன்னும் நீதியின் காரியத்திலே அவர்கள் இப்பொழுது அஞ்ஞானிகளாக அல்ல, ஞானமுள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாக தம் வாழ்க்கையை தேவனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். நீங்களும் இப்படியே செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.